இப்படி நல்லா சக்காண்டு மிக்ஸ் பண்ணணும். திண்டு கொண்டே இருக்கணும் போல இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபாரி குரூப். நாங்கள் இன்றைக்கி என்ன தெரியுமா பண்ண போகிறோம், சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கடையில் வாங்கி தின்ற மாஸ்மெலோ வீட்டில் எப்படி செய்கிறேன்னு சொல்லி நீங்களும் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். நாங்கள் 500 கிராம் மாஸ்மெலோ செய்ய போகிறோம். 500 கிராம் மாஸ்மெலோவுக்கு வந்து 340 கிராம் சீனியை சேர்த்துக்கிறோம். 55 கிராம் லிக்விட் குளுக்கோஸ் சேர்த்துக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா இப்படி கம் மாதிரி இழுப்படும், ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சரி 55 கிராம் சேர்க்கணும். இது 50 கிராம் தேன் பானி சேர்த்துக்கிறோம். இதே ஊற்றிடுவோம். 80 ml தண்ணியும் சேர்த்துக்கிறோம். முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, கேஸை வச்சு சட்டியை வச்சு அதை எல்லாத்தையும் இதுக்கு போட்டிக்கிறோம். இதுக்கு பிறகு தான் நாங்கள் கேஸை ஆன் பண்ண போகிறோம். கேஸை ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்ல கணக்கான ஹீட்டில் நீங்கள் இப்படி பண்ணிக்கோங்க. சீனி வந்து சூட்டில் நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த கேப்பில் வந்து நாங்கள் ஜெலட்டின் ஒரு 20 கிராம் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கிறோம். சீனியெல்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சிருச்சு. இந்த பக்குவம் வந்துச்சுன்னா சரி, இதை நாங்கள் தண்ணியில் போட்டு பார்ப்போம் பக்குவம் ஓகேயாண்டு. இந்த மாதிரி உருண்டை பதம் வரணும். தண்ணியில் போட்டு பார்த்தா விளங்கும். இப்போ இதை இறக்கி வச்சிருவோம். அடுத்ததாக வந்து மெல்ட் ஆகின சுகரை வந்து இறக்கி வச்சிட்டோம். இப்போ ஒரு பேனை வச்சு தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஹீட் ஆகிக்கிறோம். 20 கிராம் ஜெலட்டினோட 115 கிராம் தண்ணியும் சேர்த்துக்குருவோம். தண்ணி கூட ஜெலட்டினை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குருவோம். பேனில் ஹீட் ஆகிற தண்ணியோட இதை நாங்கள் டபுள் பாயில் பண்ணிக்கிறோம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மெல்ட் பண்ணிக்கிறணும். இதை நல்லா டபுள் பாயில் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துருவோம். இதை அப்படியே இறக்கி வச்சு சூட்டோட பீட் பண்ணி எடுத்துருவோம். இது இப்போ 10 நிமிஷம் நல்லா பீட் ஆகிருச்சு. மெல்ட் ஆகின சீனி பானியை இப்போ இதோட சேர்த்துருவோம். இப்போ இது ரெண்டும் சேர்த்து ஹை ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துருவோம். விடாம 10 நிமிஷம் பீட் பண்ணணும். இந்த டைட்ல இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா சரி. பவுல்ல வந்து 100 கிராம் ஐசிங் சுகர் போட்டுக்கிறோம். அடுத்ததா ஐசிங் சுகர் கூட 25 கிராம் கார்ன்ஃபிளவர் சேர்த்துருவோம். இது ரெண்டும் ஒன்றுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரேல நல்லா தூவிடுவோம். இதில் இப்படி போட்டு தூவிக்கொண்டா சரி. இப்போ ஒரு பவுல் எடுத்து இதை போட்டுக்கிறோம். இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், என்றாலும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கடையில் காசு கொடுத்து வாங்குறத விட இப்படி வீட்டில் பண்ணி தின்ன போதில் இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, 2 பவுலில் போட்டுட்டோம். இப்போ நாங்கள் ரெண்டுக்கும் தனித்தனி கலரை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கலர் எதுக்கு சேர்க்குறோம்டா, பார்க்க போகும்போது கலருக்கு சூப்பராக இருக்கும், திங்கிறதுக்கும் ஆசை வரும் பிள்ளைகளுக்கு. அதனால தான் நாங்கள் கலர் சூஸ் பண்ணுறோம். நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறது வந்து yellow and blue. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரை சூஸ் பண்ணிக்கிறோம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணால் இப்போ எல்லோ ஆகிருச்சு. இப்படி நல்லா சக்காண்டு மிக்ஸ் பண்ணணும். சின்ன பிள்ளைகளை கிட்ட வச்சுக்கொண்டு செஞ்சால் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. இதெல்லாம் எல்லோ அண்ட் ப்ளூ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது மாதிரி பைப்பிங் பேக் ஒன்று எடுத்து கட் பண்ணிக்கிறோம். இப்படி ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்து இந்த பைப்பிங் பேக்கை இப்படி இதுக்கு போட்டுக்குவோம். இப்போ இப்படி போட்டுக்கணும். இப்போ தான் நாங்கள் ஆட்டத்தையே ஆரம்பிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ப்ளூ எடுத்து இப்படி ஒரு சைடில் போடுங்க. அடுத்ததாக எல்லோவில் கொஞ்சத்தையும் போட்டுடுவோம். இப்போ ரெண்டும் இப்படி பைப்பிங் பேக் உள்ளுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இப்படி இந்த மாவுக்கு மேலே இப்படி இழுத்துடுங்க. இப்படி சேர்த்து கொண்டே போடுங்க. கடையில் பார்த்தோம்னா ரவுண்டாக பாக்ஸாக இருக்கும். வீட்டில் செய்ய போதில் கொஞ்சம் ஷேப் அப்படி இப்படி தான் வரும். அதெல்லாம் கண்டுக்கொள்ள தேவையில்லை. அதுக்கு பிறகு இருந்தாங்க நம்ம மாவை இதுக்கு மேலால் இன்னொருக்கா தூவிடுவோம். ஒரு தட்டில் வந்து yellow and blue நாங்கள் வச்சுட்டோம். இப்போ அடுத்ததாக ஒரு சவானில் வந்து
பிங்க் அண்ட் ஒயிட் செய்ய போகிறோம். அதை எப்படின்றத பார்ப்போம். மாவை தெளிச்சுக்கிறோம். அடுத்ததாக பிங்க், அடுத்ததாக ஒயிட்டை சேர்த்துக்கிறோம். சைஸில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் வரும். மார்ஷ்மெலோஸ் வந்து இப்போ 2 to 2.5 hour நல்லா பதமாகறதுக்கு காய வச்சுட்டோம். மாவை கொஞ்சம் தட்டி விட்டுட்டு எடுத்து சின்ன துண்டு துண்டாக வெட்டிக்கிறோம். இந்த அளவு துண்டு துண்டாக வெட்டிக்கிறோம். மார்ஷ்மெலோ வந்து சூப்பராக வந்துருக்கு. வெட்ட போகிறது சரி சாஃப்டாக இருக்கு. இப்போ வெட்டின துண்டு எல்லாம் வந்து கார்ன்ஃப்ளவர்லையும் ஐசிங் சுகர்லையும் சேர்த்துருவோம். இதில் நல்லா இப்படி ஒட்டிப்படாமல் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறணும். எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மாவில். அப்போ ஒட்டிப்படாது. மார்ஷ்மெலோ வந்து இப்படி கலர்ஃபுல்லாக பார்க்க போகிறதுல சும்மாவே திங்காதவங்களுக்கும் தின்றதுக்கு ஆசை வருது. குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிட்ற மார்ஷ்மெலோ ரெடி ஆகிடுச்சு. ரெடியான மார்ஷ்மெலோவை தின்னு பார்த்து டேஸ்ட் பண்ணுவோம். மார்ஷ்மெலோ சும்மா பஞ்சு மாதிரி வந்துருக்கு. வேறு லெவலில் வந்துருச்சு. நம்ம வாழை போடணும் அப்படி மெல்ட்டாகவே சூப்பராக இருக்குது. இதில் நாங்கள் ஒரு 3-4 கலர் சூஸ் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு தேவையான கலரை சூஸ் பண்ணி செஞ்சுக்கிறோம். மற்றது இதில் நாங்கள் சேர்த்திக்கிற ஹனி டேஸ்ட்டும் வேறையாகவே தனியாக காட்டுது. இதில் நீங்கள் திண்டு கொண்டே இருக்கணும் போல இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை ஒருக்கா வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஆனால் நாங்கள் செஞ்ச மார்ஷ்மெலோ எங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பாக செஞ்சுக்கிறோம். இதை பாக்ஸாகவும் செய்யலும், ரவுண்டாகவும் செய்யலும், முறுக்கியும் செய்யலும். தேவையான ஷேப்பில் இதை உங்களுக்கு செஞ்சு குறையலும். நாங்கள் செஞ்சுக்கிற ஷேப் வந்து இப்படி ஷேப்பில் செஞ்சுக்கிறோம். இதை நீங்களும் ஒருக்கா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் இது எப்படி ஆகுதுன்னு சொல்லி. மீண்டும் இது போல் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.